திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காக்காமுனை பிரதேசத்தில் கடந்த 14ஆம் தேதி மாலை மின்சாரம் தாக்கி சிறுவன் ஒருவன் உயிரிழந்த சோகமான சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கிண்ணியா காக்காமுனை அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலையில் தரமட்டில் கல்வி கற்கும் காதர் முகமது சாதிக் என்ற 13 வயதுடைய மாணவனே இவ்வாறு உயிரிழந்தவர் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது, குறித்த சிறுவன் தனது வீட்டில் மின் ஆழியை அழுத்திய போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சிறுவன் உடனடியாக மீட்கப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் உறவினர்களால் கிண்ணியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. உயிரிழந்த சிறுவனின் சடலம் கடந்த 15ஆம் தேதி காலை கிண்ணியா தள வைத்தியசாலையிலிருந்து மேலதிக பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிண்ணியா போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.